வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நேத்து போட்ட வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரூ. 5,00,000 கடன்ல 1 வருஷத்துல ஒரு 3,50,000 கட்டி நகைங்கள வந்து திருப்பியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாவே வந்து 1 வருஷத்துக்குள்ள 3,50,000 கட்டி திருப்புறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இத பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டாக்க உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நகை கடன் தான். நகைய கொண்டு போய் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வச்சுடுவோம். வச்சுட்டு அத எப்படி கட்டி மீட்கிறது அப்படின்றதே தெரியாம ரொம்ப அது வந்து ஒரு டென்ஷனாவே நமக்கு மாறிடும். அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து பணம் கட்டி அவங்களுடைய நகைய வந்து மீட்டாங்க அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ரூ. 3,50,000க்கு வந்து பணத்த கட்டி நகைய மீட்டுருக்காங்க. அப்படி வந்து நம்ம மொத்தமா கொண்டு போய் வைக்கிற நகைய வந்து மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இப்ப அந்த மாரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அத பத்தி எல்லாமே இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்க நகை அப்படின்றது வந்து நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலத்துல வந்து ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக அளவுல தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே அதனால தான். அந்த மாரி ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக நம்ம கொண்டு போய் அடகு வச்சுட்டு, அத வந்து எப்படி மீட்கிறதுன்னே தெரியாம இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கிறப்போ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க வந்து ரூ. 5,00,000க்கு வந்து நகைக்கடன் வந்து எடுத்திருந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம நகைய கொண்டு போய் பேங்க்ல வச்சு வாங்கக்கூடியது தான் நகைக்கடன். அந்த மாரி ரூ. 5,00,000 வச்சு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அதுல ஒரு 3,50,000 வந்து ஒரே வருஷத்துல கட்டி திருப்பியிருக்கிறாங்க. அது வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு நெறைய சிக்கனமா இருந்து, அமௌண்ட் வந்து இதுக்காக ஒதுக்கி கட்டியிருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு கடன் வந்து இருக்கு. அது எந்த கடனா வேணா இருக்கலாம். அந்த கடன் இருக்கிறப்ப, வேற ஒரு சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னைய பொறுத்த அளவுக்கு அது வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம வந்து கடன அடைக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாம, நம்ம வந்து வேற வேற சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றப்போ, நம்மளுடைய பணம் வந்து வேற வழியில வந்து போயிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து நம்ப நகை கடனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கடனா இருக்கட்டும், வட்டி வந்து அதிகரிச்சுட்டே போகும். டைமும் வேஸ்ட் ஆயிட்டுருக்கும். அதுக்கு பதிலா நம்ப வந்து ஒரு நகை கடனா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த கடனா இருந்தாலும் சரி, அத கட்டி முடிக்கிறப்போ, நம்ம அதுலருந்து ரிலீஃப் ஆயி வெளியில வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளால ஈஸியா நெறைய அமௌண்ட் சேமிக்க முடியும். இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றதையுமே வந்து இதில சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் வந்து அவங்க வந்து பணம் இந்த நகைக்கு கட்டுறத வந்து ஸ்டாப் பண்ணவே இல்ல. நான் வந்து ம கொஞ்சம் சிக்கனமா இருந்து அமௌண்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சேன். இடையில வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே, நம்ம வந்து இத விடக்கூடாது. கண்டிப்பா கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கட்டினேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டா குடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து நகைக்கடன் வந்து ரூ. 5,00,000 எடுத்திருந்தாங்க. இதுல மீட்ட நகை வந்து ரூ. 3,50,000 கட்டி மீட்டிருக்கிறாங்க ஒரே வருஷத்துல. அதுக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து ஒதுக்கி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாசம் மாசம் 30,000 வந்து நகைக்கு கட்டுறதுக்குன்னே ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து நெறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப பேங்க்ல எல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ, நம்ம வந்து இப்ப அத வந்து ஒரு டியூவாவே மாத்திக்க முடியும். மாசம் மாசம் இந்த தொகை வந்து ஒதுக்கி கட்டுறேன் அப்படின்ற மாதிரிக்கு நம்மளால டியூவாவே மாத்திக்க முடியும். அது மாரி நீங்க நகை வச்சிருக்கக்கூடிய பேங்க்ல வந்து கேட்டு பாருங்க. பார்த்துட்டு அத மாரி கட்ட ஆரம்பிக்கலாம். இல்ல அப்டின்னாவே, நீங்களே வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து, இப்போ ஒரு ரூ. 50,000க்கு வந்து நகை வச்சிருக்கோம் அப்டின்றப்போ, ஒரு 1 வருஷத்துல திருப்பணும், இல்ல 6 மாசத்துல திருப்பணும் அப்டின்ட்டு நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதோட இந்த 50,000 டிவைடட் பை வந்து ஒரு 12 மாசம், இல்ல 6 மாசம் அப்டி வந்து போட்டிங்கனாக்கா, என்ன அமௌண்ட் வருதோ அத வந்து மாசம் மாசம் டியூவா நெனச்சு கட்ட ஆரம்பிச்சிரணும். இப்ப நம்ப வந்து ஒரு கார் லோன் எடுக்கிறோம், வீட்டு லோன் எடுக்கிறோம், இல்ல பர்சனல் லோன் வாங்குறோம். இந்த மாரி எதா இருந்தாலும் மாசம் மாசம் நம்ம வந்து பேங்க்ல போட்டுருவோம். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நெனச்சுட்டு, நம்ம வந்து இந்த ந நகை கடனுக்குமே கட்ட ஆரம்பிக்கணும். இப்ப நெறைய பேங்க்ல எல்லாம் வந்து நம்ப மாசம் மாசம் நாங்க போட்டுர்றோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து செய்ய முடியும். அது மாரி எழுதி குடுத்து, நம்ம வந்து செய்ய முடியும். அது மாரி ஒண்ணு செஞ்சுட்டு, நம்ம வந்து நேரடியா போறத தவிர்த்துட்டு, இந்த மாரி மாசம் மாசம் கட்டுறதுக்கு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன அமௌண்ட் கட்டியிருக்கிறோமோ, அதுக்கு உண்டான நகைய மட்டும் மீட்கவும் முடியும். இதுவுமே இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து எல்லா பேங்க்லயுமே வந்திருக்குது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம கேட்டா தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்றப்போ
ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து நீங்க நகைக்கடன் எடுத்திருக்கீங்க. நம்ம வந்து ஒரு 30,000 கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த 30,000த்துக்கு உண்டான நகைய வந்து நம்ம மீட்டுக்க முடியும். மிச்சம் 20,000த்துக்கு உண்டானது மட்டும் அவங்க வச்சுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இப்போ வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து கேட்டு பார்த்துட்டு நீங்க வந்து செய்யுங்க. இது எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த மாரி நீங்க வந்து கேட்டு பார்த்துட்டு, நம்ப அது இருந்தது. இந்த மாரியெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்றப்போ, நம்ம வந்து அத ட்ரை பண்றதுல எந்த தப்பும் இல்ல இல்லையா? நமக்கு நகையும் வந்தது மாரி இருக்கும். அந்த ரூ. 30,000 பணம் கட்டிட்டோம் அப்படின்ட்டு, அதுக்கு உண்டான நகைய வாங்கிக்கிறதுல நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால அந்த மாரி கேட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அசல் அமௌண்ட்ல வந்து இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரூ. 30,000 மந்த்லி கட்ட ஆரம்பிக்கிறப்போ, அசல் அமௌண்ட்ல வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. இப்ப நம்ம வந்து நார்மலா கொண்டு போயிட்டு ஒரு 30,000 கட்டுறோம் அப்படின்னாக்கா, அந்த மாசத்துக்கு உண்டான வட்டி போக மிச்ச அமௌண்ட் வந்து அப்படியே நமக்கு அந்த அசல் அமௌண்ட்ல குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்த மாசம் வந்து வட்டி குறைய ஆரம்பிச்சுரும். இந்த மாரி வந்து செய்றது தான் புத்திசாலித்தனம். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொண்டு போய் கட்டுறப்போ, அதுல வந்து வட்டி போக மிச்சம் அசல்ல சேர்றப்போ, நமக்கு அதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து வட்டி வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அசல்லையும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது மாரி கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சீக்கிரமா நகைய வந்து திருப்ப முடியும். இந்த மாரி இவங்க மாசம் வந்து ரூ. 30,000 சிக்கனமா இருந்து, சேமிச்சு வச்சு, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் ஓகே. நம்ம வந்து மத்த விஷயங்கள்ல கஷ்டப்பட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூ. 30,000 கட்டுறத வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே இல்ல. அந்த மாரி கட்டினதுனால அவங்களுக்கு வந்து அசல்லையும் ரெடியூஸ் ஆச்சு. வட்டியுமே வந்து நெறைய குறைய ஆரம்பிச்சுது. அப்படின்றப்போ அவங்க வந்து 1 வருஷத்துல ரூ. 3,50,000 கட்டி நகைய வந்து மீட்டிருக்கிறாங்க. மிச்சம் இன்னும் ஒரு 1,50,000 தான் இருக்கு இல்லையா? அது வந்து ஈஸியா இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்றப்ப அவங்களால மிச்ச நகையுமே மீட்டிட முடியும். இந்த மாரி ஒரு ஃபார்முலா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து ரூ. 30,000 நம்மளால கட்ட முடியாட்டியும், அட்லீஸ்ட் ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்களுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி ஒரு அமௌண்ட்ட வந்து ஃபிக்ஸடா மாசம் மாசம் கட்ட ஆரம்பிக்கிறப்போ தான் நம்மளால வந்து நகை அப்படின்றத வந்து மீட்க முடியும். நம்ம பாட்டுக்கு விட்டுட்டே இருக்கிறோம், இல்ல வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு வர்றோம் அப்படின்றப்போ நம்மளால கண்டிப்பா அந்த நகைக்கடன்ல இருந்து மீண்டு வெளில வர முடியாது. ஸோ வந்து மாசம் மாசம் ஒரு ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் வந்து கட்ட ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறப்ப ஈஸியா நம்ம நகைய வந்து திருப்பிட முடியும். இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் இருக்கிறப்ப வேற சேமிப்பு செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து நம்ம சொல்றது மாரி தான். வேற சேமிப்பு பண்றோம் அப்படின்றப்போ, ஒரு அமௌண்ட் வந்து தனியா அதுக்கு போயிட்டுருக்கும். நம்ம கடன்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். அதனால என்னைய பொறுத்த அளவுக்கு நான் சொல்றது என்னன்னாக்க, நான் ஃபாலோ பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து எனக்கு கடன் இருந்தப்போ நான் எந்தவித சேவிங்ஸுமே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷத்துல அத எப்படி கட்டி மீட்டு வரலாம். அதுக்கடுத்து வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே சேவிங்ஸ்ல தானே இருக்க போகுது. செலவு நம்ம ஜஸ்ட் வீட்டு செலவு போக மிச்சம் எல்லா சேவிங்ஸ்க்கு தானே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து எல்லா வித சேமிப்பையுமே நிறுத்திட்டேன். இவங்க வந்து கோல்டு சிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ரூ. 1,00,000 ஏல சீட்டு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட என்ட்ட மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது மாரி எனக்கு கடன் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் இதுதான். கடன் வந்து இருக்கிறப்ப வேற சேவிங்ஸ் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க வந்து கடன் அடைக்கிறதுக்கு வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால செய்ய முடியும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது மாரி நான் சொல்லி இப்போ ஒரு 1, 1 1/2 வருஷம் ஆச்சு. இந்த மாரி எல்லா சேமிப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டு, கடன் கட்டுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ல வந்து இருக்கிறேன். மனசு வந்து ஹேப்பியா இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே கடன்றது இருந்துச்சுனாக்கா, நம்மளால வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு வேள சாப்பாடு வந்து ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து மத்த செலவுகள குறைச்சிட்டு, கடன கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து வேற வேற சேமிப்பு பண்றோம். இப்ப தங்கம், நகை சீட்டு போடுறோம் அப்படின்றப்போ, அதெல்லாம் வந்து நம்ம எப்ப வேணா போட்டுக்கலாம். அதுக்கு பதிலா அந்த நகை கடன் வந்து அடைக்கிறது, இல்ல வேற மாதிரி கடன்கள அடைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து அந்த கடனுக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மிச்சமாயிடும் அப்படின்றப்போ, கோல்டு சிட்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அமௌண்ட்டுக்கே நம்ம வந்து போட முடியும். போடுறப்ப ஈஸியா நம்மளால வந்து நகையும் சேமிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். இதுதான் வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இந்த சகோதரியுடைய மெயில்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நம்மளுடைய இன்கம் என்ன? அதுல நம்மளுடைய செலவுகள் என்ன? அதாவது முக்கியமான வீட்டு செலவுகள் போக மிச்ச அமௌண்ட்ட வந்து கடன் கட்டுறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ, நிச்சயமா அதுலருந்து வெளிலயும் வர முடியும். நமக்கு வந்து ஒரு மன நிம்மதியாவும் இருக்கும். கடன் இல்லாத ஒரு லைஃப்ப வந்து ஈஸியா வாழ்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். அத விட முக்கியமானது நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, கடன் விட்டுட்டு போக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு குறிக்கோளாவே வச்சு
வச்சுட்டு செயல்படணும். எப்போ வேணால் யாருக்கு வேணால் எது வேணால் ஆகலாம் அப்படின்ற ஒரு காலநிலையில் நம்ம குழந்தைங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது. அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க நிம்மதியாக வாழணும். அதை விட்டுட்டு ஐயோ அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் இவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக முதல்ல கடனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை மனசில் வச்சுட்டு நம்ம செயல்படுறப்போ நம்ம கண்டிப்பாக அந்த கடனில் இருந்து மீண்டு வந்துட முடியும். ஒரு சிலர் சொல்கிறீங்க நிறைய கடன் இருக்குது, மனசே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைக்கணும். உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோட இந்த மாதிரி நான் பண்ணணும், இந்த மாதிரி நான் கட்டணும், மாதம் மாதம் இது மாதிரி கட்டணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்து கட்டினீங்க அப்படின்றப்ப அதை விட்டு நம்ம சீக்கிரமாக வெளில வர முடியும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நம்மளாலையும் வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.